சேலம் ஜங்ஷன் திருவாக்கவுண்டனூரில் இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். பேனல் ஷீட்லேயே நாங்கள் படி ரூம் செட் பண்ணியிருக்கோம். அதோட ஃபஸ்ட்டு பார்ட் ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். இது வந்து ரெண்டாவது பார்ட் எப்படி ஃபிட் பண்ணணுங்கிறத ரெண்டாவது பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ரூஃபிங் ஷீட் எப்படின்னா 0.4 தான் இதோட திக்னஸ். இது வந்து நல்ல மழைக்கும் ஹீட்டுக்கும் அதே மாதிரி வெயிலில் போகிறதுக்கும் தாங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா தான் இருக்குது. நாங்கள் தட்டி பார்த்தோம், அப்பயும் கிளியில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இது நாங்கள் வந்து கிலோ 200 ரூபாய்க்கு மேச்சேரியில் வாங்கினேன். இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சைடு சாரில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் அவங்க கொடுக்குறாங்க. இதோட தன்மை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிப்பாகவே இருக்குது. கிளியில் இது கூரான பொருள், கத்தி இந்த மாதிரி தான் வெட்ட முடியுது. மற்றபடி நம்ம ஓங்கி அடிக்கிறதுனாலையோ இல்லை அது மேலே ஏறுறதுனாலையோ அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. இந்த ஷீட்டு எங்கே இருந்ததுன்னா நம்ம டிவிங்களுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு வெள்ளை பேப்பர், அதுதான் அந்த பேப்பர் தான். இது டிவி, ஃபோன் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேனல் பின்னாடி, சோலாருக்கு பின்னாடி இருக்கிற பேனல் தான் பேனல் ஷீட், சோலார் பேனல் ஷீட். இதோட ரெண்டாவது பார்ட்டு தான் இப்போ நம்ம போட்டுக்கிறோம். இதை நாங்கள் எப்படிலாம் ஸ்க்ரூ பண்ணுறோம், எப்படிலாம் ஃபிட்டிங் பண்ணுறாங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் சேலத்தில் தான் ரூஃபிங் ஒர்க் பண்ணுறோம். ரூஃபிங், வெல்டிங், பெயிண்டிங், டெமாலிஷ், கோர் கட்டிங், காங்கிரீட் கட்டிங், இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் நாங்கள் பண்ணுறோம். கேட், கிரில் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். இந்த ஷீட் வந்து நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்தோம். நல்லா தான் இருக்குது, நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் இது போட்டுக்கலாம். ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 6 to 6.5 கிலோ, 6 அடி வருது இந்த ஷீட்டு. இந்த ஷீட்டோட அளவு பார்த்திங்கன்னா உயரம் 3 அடி 9 இன்ச்சு, நீளம் எவ்வளோ வேணாலும் இருக்குது. 3 அடி 9 இன்ச்சுக்கு இந்த ஷீட் வாங்கியிருக்கேன். இதில் 3 அடி கிடைக்குதுங்கிறாங்க, அப்புறம் 2 அடி இந்த மாதிரி எல்லா சைஸும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இவங்ககிட்ட வந்து இப்போ நம்ம ஷீட் வாங்கி சேல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கேன் ஹோல்சேலாக. ஆனால் அவங்க இப்போதைக்கு தர ஐடியா இல்லை அப்படின்றாங்க. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக தான் வாங்கி ஆகணும், இதுக்கு வந்து இதெல்லாம் இல்லை, விற்கிறதுலாம் விட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதனால் நல்ல இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான். இந்த ஷீட்டு வந்து நிறைய சாரல், மழை, இந்த சில்லறை வேலைங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கீழே போட்டு ஸ்க்ரூலாம் பண்ணிவிட்டு புல்லட் போல்ட்லேயே பூட்டு பீஸ் வச்சு வெல்டிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நடுவில் வந்து பேனல் ஷீட்டு நடுவில் கட்டுக்கம்பி போட்டிருக்கோம். எதுக்குன்னா ஓரளவுக்கு வைப்ரேஷன் படப்படப்படன்னு அடிக்கிறது அதில் நிற்கும் அப்படின்ட்டு. இந்த ஃப்ரேம்லேயே ஆல்ரெடி நாங்கள் 4 அடிக்கு ஒரு 3 கட்டுக்கம்பி போட்டோம். 1 அடிக்கு ஒரு கட்டுக்கம்பி இந்த மாதிரி போட்டிருக்கோம். கட்டுக்கம்பி போடாமலும் இருக்கலாம், கட்டுக்கம்பி வேணால் இழுத்து கட்டி போட்டு இருக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் சேலத்தில் தான் இந்த ஒர்க் பண்ணுறோம், திருவாக்கவுண்டனூர். ஆனால் ஃபிட்டிங் பண்ணும்போது பார்த்து ஃபிட் பண்ணணும், கீழே போட்டுறக்கூடாது. இது ஓங்கி கீழே போடும்போது கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வெல்டிங்கெலாம் வந்து இந்த ஷீட் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரேம்லாம் வச்சு ஃபஸ்ட்டு எப்படிலாம் வரும்னு ஃபிட்டிங் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த ஷீட்டை வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பெயிண்டிங் முடிச்சுட்டு இந்த ஷீட்டை வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம வந்து பக்கத்துக்கு ஒவ்வொரு இன்ச்சு சேர்த்து விட்டுட்டோம்னா வேண்டாத இடத்துல நம்ம அறுத்துக்கலாம். ஃப்ரேம் 3.25 அடினா நம்ம வந்து ஒரு 3.5 அடிக்கு ஃப்ரேம் செட் பண்ணுறது ரொம்ப நல்லது.
ஃபிட் பண்ணும்போது பார்த்து ஃபிட் பண்ணணும். அதே மாதிரி வெல்டிங் தவிர்க்க முடியாத இடத்துல வெல்டிங் அடிக்கும்போது அதுக்குள்ளே ஷீட்டு வச்சு வெல்டிங் பண்ணிக்கணும். ஏதாவது அட்டையோ அல்லது ஏதாவது வேறு ஷீட்டு மொத்த ஷீட் வச்சு வெல்டிங் அடிக்கிற இடத்துல உள்ளே சொருவி விட்டு வெல்டிங் அடிச்சிடணும். அப்படி டேரெக்டாக வெல்டிங் அடித்தோம்னா இது வந்து தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹீட்டு ஓவராக இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப பார்த்து தான் வெல்டிங் அடித்தோம். இது பார்த்திங்கன்னா படி ரூமுக்காக போட்டிருக்கிறோம், சைடு வால் மறைச்சி. அதே மாதிரி ஃப்ரேமில் பூட்டு பீஸ் வெல்டிங் அடித்து 10 mm புல்லட் போல்டு போட்டு நாங்கள் டைட் பண்ணியிருக்கோம். வெல்டிங் அடிக்கும்போது மேலேயும் ஷீட் வச்சுக்கணும், சைட்லேயும் ஷீட் வச்சுக்கணும், பார்த்து வெல்டிங் அடிக்கணும். இதை வந்து சப்போஸ் கிழிஞ்சிட்டா இதை ஒட்டுறதுக்கு நேனோ டேப்புன்னு ஒன்று விற்கிது. அதோட விலை 75 to 95 ரூபா வரும். ஒரு 3 மீட்டர் வரும் டேப்பு. அதை வச்சு ஒட்டிக்கலாம். ஒரு ஓட்டமாக ஆகிடுச்சுன்னா சிலிக்கான் பேஸ்ட் கூட வச்சுக்கலாம். நீங்கள் தெரியாமல் வேறு இடத்துல ஓட்ட போட்டிங்கன்னா கூட சிலிக்கான் பேஸ்ட் வச்சு மருந்து மாதிரி தடவி விட்டிங்கன்னா உள்ள தண்ணி லீக்கேஜ் ஆகாது.
சேலம் நாங்கள் செஞ்சிட்ருக்கிற இடம். இது ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு ரூஃபிங் ஷீட் வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து கோழி ஆடு இந்த மாதிரி வளர்க்குற இடத்துக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. நானும் யூடியூப்பில் பார்த்து தான் இந்த ஷீட் வாங்கினேன். ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. வருங்காலத்தில் இது நம்ம வாங்கி சேல் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக லாபம் மாதிரி ஷீட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி நம்ம சேல் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு லாபம் இல்லைனா நம்ம அவங்ககிட்ட ஷீட் வாங்கி டைரெக்டாக நம்ம வேலை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி சைடுக்கெலாம் சிலிக்கான் பேஸ்ட் வச்சு ஃபிட்டிங் பண்ணிட்டோம். சைடு வாலையும் இந்த ஷீட்டையும் இணைக்கிறதுக்கு சிலிக்கான் பேஸ்ட் வைக்கிறது ரொம்ப நல்லது.